அனுபவம்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது 5S கான்செப்ட். இந்த 5S என்ன அப்படின்னா, ஒருவர் வேலை பார்க்கும் இடத்தில் தூய்மையை பராமரித்தல். இது இதுதான் கான்செப்ட். அது 5S என்னென்னா, ஜப்பானிய மொழியில் செய்ரி, செய்டன், சீசோ, சிட்ஸ், கெட்ஸு, ஷிட்சுகே அப்படின்ட்டு ஒரு 5 வேர்டு இருக்குங்க. முதல் எழுத்துலாம் சேர்ந்து 5S. இது ஏதோ ஜப்பானிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது, வாயில் நுழைய மாட்டேங்குன்னு கவலைப்படாதீங்க. சும்மா உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான் சொன்னேங்க. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. இதெல்லாம் கரெக்டாக 5 வழிமுறைகள் கையாண்டு செஞ்சிட்டோம்னா ஒரு ஏஜென்சி சர்டிஃபிகேட் தராங்க. இந்த மாதிரி 5S இந்த கம்பெனியில் 5S நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் தராங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்ம பொருளை ஏற்றுமதி செய்ய ரொம்ப பயன்படுங்க. இறக்குமதியாளர்களும் வெளிநாட்டில் உள்ள இறக்குமதியாளர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, இது ஒவ்வொரு எஸ்ஸாக என்னென்னு பார்ப்போங்க. நான் எதுவும் சொல்லிகிட்டே போகிறேங்க, ரசித்து இது பண்ணிங்க. அடுத்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு அறிமுக வகுப்பு எடுத்துங்க. அதில் டீட்டெயிலாக இப்போ சொன்னபோது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஒன்று ஃபஸ்ட்டு எஸ் செய்ரி. செய்ரி என்ன? SEIRI, தேவையற்ற பொருட்களை அகற்றுதல். அடுத்து செய்டன், SEITON. செய்டன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்தில், அந்தந்த இடத்தில் ஒவ்வொரு பொருளும். இப்போ உதாரணமாக நீங்கள் 2 வீலர் சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு போகிறீங்க, ஸ்டோருக்கு போகிறீங்க. அந்த ஸ்டோரில் இருக்க என்னென்ன ஒரு 2000 ஸ்பேர் இருக்குன்னா, ஏதாவது ஒரு ரிஜிஸ்டரில் ஒரு கையை காட்டுறீங்க, இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டு. எத்தனை இருக்குதுன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க, ஆடிட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, உடனே அந்த ஸ்டோரில் இருக்க ஒரு 3ஆம் தட்டு பணியாளருக்கு கூட தெரிஞ்சாகணும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. உடனே பார்த்தோன்னா அந்த எங்கே இருக்குது, எந்த ஷெல்ஃபில் இருக்குது, எத்தனை இருக்குன்ட்டு இங்கே நம்ம ரிஜிஸ்டர்னால் அங்கே போய் அவர் போய் பாட்டு இல்லை நம்ம கையோடு போனவங்க கூட டக்குன்னு எண்ணி காமிப்பார். அது கரெக்டாக இருக்கணும், மேட்ச் ஆகணும். அதுதான் 2வது எஸ். 3வது எஸ் என்ன அப்படின்னா, ஹவுஸ் கீப்பிங், கூட்டுறது, சுத்தமாக வச்சுக்கிறது. இன்னொன்று பைப்புலாம் நிறைய போகும் இல்லையா. ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டீம் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ரஸ்ட் ஏர் பண்ணுவாங்க, வாட்டர் பைப் லைன் இருக்கும், ஏர் பைப் லைன் இருக்கும். ஸோ எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர். அது அகில உலக ஸ்டாண்டர்ட் நிர்ணயித்த கலர் கோடிங் கொடுக்கணும். சரி, இன்னொன்று 4 செய்குட்சே அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற எல்லா வழிமுறைகளையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இது எப்படி டெய்லி பண்ணுறோமா, இல்லை வாரத்துக்கு 2 முறை பண்ணுறோமா, இல்லை வாரத்துக்கு 1 முறையா, இல்லை எங்களால் முடியாது வாரத்துக்கு 15 நாள் ஒரு தடவை பண்ணுறோம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு உள் தணிக்கை, அது இன்டர்னல் ஆடிட்டிங் 3 மாதம் ஒரு தடவை. 10 டிபார்ட்மெண்ட்டுனா ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் போய் தணிக்கை செய்கிறது. ஏன்னா இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது சில கெட்ட விஷயம்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்காரருக்கு கரெக்டாக தெரியுங்க. அதே மாதிரி அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த கெட்ட விஷயம்லாம் எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தணிக்கை பண்ணுறது, அது ஸ்டாண்டர்டைசிங், அது பண்ணணும். அடுத்து 5வது 5S சஸ்டைனபிலிட்டி, அது ட்ரைனிங் டு ஒர்க்கர்ஸ். அது இதெல்லாம் பண்ண போகிறது
நிறைய பங்கு வந்து தொழிலாளிகள் பங்கு. தொழிலாளிகளுடைய பங்களிப்பு, அது இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இல்லாமல் இது சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் 5Sனால் என்ன, அதனால் நமக்கு அவங்களுக்கு என்ன நன்மை, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இது சக்ஸஸ் பண்ண முடியுங்க. சரி, இப்போ வந்து இந்த இது சர்டிஃபிகேட்டுக்கு நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்தாங்க. 5S கன்சல்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அதே மாதிரி அந்த 5S வந்து சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர்ஸ், இதெல்லாம் நல்லா பண்ண பிறகு 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து அவங்க வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஆடிட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் என்னென்ன, இந்த முதல் 4S வந்து அதிகார மட்டத்தில் பண்ணக்கூடியது அநேகமாக. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து பண்ணிக்கலாங்க. அடுத்து 5ஆவது ட்ரைனிங், தொழிலாளிக்கு ட்ரைனிங் கொடுக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமான பாட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இதுக்கும் இந்த 5S இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தான் மெயின்ங்கிறது அவர் உணரணும் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே 2-3 மில்லில் இது பண்ணனால என்னையை வந்து இனிஷியலாக ஆரம்பிச்சு விடுறதுக்கு என்னை வந்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அந்த போஸ்ட் கொடுத்தாங்க. நிர்வாகம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இந்த அறிமுக நீங்களே எடுங்க அப்படின்ட்டாங்க. சரி, எங்கள் ஆளில் வந்து ஏற்கனவே ஒரு 600 தொழிலாளிகள் இருந்தாங்க. அந்த 600 தொழிலாளிகளுக்கும் 3 ஷிஃப்ட்டில் வந்துட்டுருந்தாங்க. ஒன்றா கூட்டுறது வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாரமும் பகல் ஷிஃப்ட்டில் அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கேட் மீட்டிங் இப்படி போட்டோம். ஒரு 30லேருந்து 35லேருந்து 50 பேர் மாதிரி கூடுற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக போட்டோம். அவங்க கொடுத்த அந்த அறிமுக வகுப்பை பற்றி எளிய சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஒன்று, இந்த ஜப்பானிய வார்த்தைகள் சேரி சேசோ அப்படிங்கிறத பற்றி நிறைய ஓரி பண்ணிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இப்போது தைப்பொங்கல் வருதுங்க, நம்ம எல்லாம் கொண்டு வர்றோம், எல்லாம் தமிழர்கள்லாம் கொண்டு வர்றோம், சரிங்களா? தைப்பொங்கலுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறோம், போகி பண்டிகை. போகி பண்டிகையில் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் தேவையில்லாத முடிஞ்சு போன தேவையில்லாத ரொம்ப நாள் அப்போ அப்படியே யூஸ் பண்ண மாதிரி இருக்கிற பொருள்லாம் நிற்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், வீட்டில் ஒயிட் வாஷோ இல்லை பெயிண்ட்டோ அடித்த பிறகு திருப்பி வெளியே எடுத்து வச்ச பொருளை வந்து உள்ளார எந்த பொருள் எங்கே இருக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அங்கே வைக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து 3ஆவது வந்து பெயிண்ட் அடிக்கும்போது வீட்டை வந்து பார்டர் கொடுக்கும். இப்போ வாசப்படினா வாசப்படிக்கு பார்டர் கொடுக்குறோம். முதல்ல வந்து செம்மண்ணை வச்சு வீட்டில் வந்து அந்த சோத்துலலாம் இது போடுவாங்க, லைன் போடுவாங்க, பட்டை மாதிரி போடுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஹவுஸ் கீப்பிங் நல்லாயிருக்கும், புழு பூச்சிகள் அண்டாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அது அப்புறம் வந்து இந்த 5S என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணுறத பார்த்து வளர்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, வீட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்து வளர்கிறாங்க. ஸோ அவங்க நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆகி அவங்களுக்குன்னு தனியாக குடும்பமாகி இருக்கும்போது, அவங்க குடும்ப தலைவர் தலைவி ஆகும்போது அவங்க நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ட்ரெயினிங். ஸோ இதாங்க நான் சொன்னேன் அவங்களுக்கு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம பொங்கல் எப்படி கொண்டுறோமோ அதே தாங்க, அது டெய்லி இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாமே தொழிலாளர் மனதில் எல்லோருடைய மனதில் இவ்வளோதாண்ணா, நம்ம இன்னும் புதுசு புதுசாக செய்து சொல்கிறாங்க, ஒன்றும் நமக்கு புரியலையே அப்படின்ட்டு அவங்களுக்கு பட்டதுங்க. சரி, இது எளிமையான ஒரு சிஸ்டம் தான். நம்ம யாரோ தமிழ்நாட்டில் போய் ஜப்பானில் போய் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இல்லை ஜப்பான்காரங்க யாரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து அங்கே அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டத்தை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரி, இது முதல் அறிமுக வகுப்பு ஆயிடுச்சு. 600 பேர்த்துக்கு எடுத்தாச்சு. அப்புறம் என்னென்னா, ஒரு தடவை சொல்லி முடிச்சு விட்டோம்னா இந்த காலை கேட்டு அந்த காலில் கேட்டு மறந்துடுவாங்க.
அதனால் என்ன பண்ணோம், 1 மாதம் கழிச்சு 2வது ட்ரெயினிங். அதே 600 பேத்துக்கு. 3வது இன்னும் 1 மாதம் கேப் விட்டுட்டு ஒரு ட்ரெயினிங் கொடுத்தோம் 600 பேருக்கும். ஸோ இப்போ என்னாச்சுன்னா 600 தொழிலாளிகளும் 3 தடவை இப்போ ட்ரெயினிங் கொடுத்த மாதிரி ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பசுமரத்தாணி போல் மனசில் பதிஞ்சு போச்சு. 5 இயர்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்ட்டு. சரி, இதனால் என்ன அப்படின்னா, இப்போ பண்ணி இது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் பண்ணோம். எல்லாருடைய தொழிலாளி அதிகாரிகள் எல்லாத்துக்கும் இந்த 5 இயர்ஸ் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் நீட் ஆயிடுச்சு. எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோன்ட்டு அந்த மேலே இருக்க ஆடிட்டர்ஸ்க்கு சொல்லிட்டோம், ஏஜென்சிக்கு. அவங்க வந்து ஆடிட் வந்து 5 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து போயிட்டாங்க. இந்த நிறுவனம் வந்து 5 இயர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு அப்படின்ட்டு. சரி, 5 இயர்ஸ் பண்ணதில் என்ன நன்மை அப்படின்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பண்ணதில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் 1200 சதுர அடி பில்டப் ஏரியா அது மிச்சமாச்சுங்க. அதை வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, தேவைப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதே மாதிரி 10 12 டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ என்ன மிச்சமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இண்டஸ்ட்ரியல் பில்டப் ஏரியானா என்ன காசு ஆகும் இந்த காலத்தில், அது கட்டுறதுனா எவ்வளோ காசு ஆகும்னு நீங்களே எஸ்டிமேட் பண்ணுறீங்க. சரி, மறைமுக பலன்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பானர் இருக்குது. ஸ்பானர் இருக்குன்னா 13 14 எடுக்கணுன்னா எங்கேயோ ஒரு மிஷின் மேலே இருக்கும். இதை வந்து இப்போ 5 இயர்ஸ் கொண்டு வந்து கரெக்டாக ஒரு இது ஷெல்ஃப் வச்சு அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு 13 14 போயிருக்கோம், அங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டோம். அதனால் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக வேலை முடிஞ்ச பிறகு அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதேமாதிரி ப்ரஷ் க்ளீன் பண்ணுறப்பா க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு போயிடுவாங்க. ப்ரஷ் ஆகட்டும், கூட்டுறவு துடைப்பமாகட்டும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ட்டு சிஸ்டம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தேடுற வேலை கம்மியாயிடுச்சு தொழிலாளிகளுக்கு. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம். அடுத்து வந்து தொழிலாளிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த பலன் பூரா நமக்கு தான் கிடைக்கும். நம்ம வேலை பார்க்குறத நம்ம சுத்தம் வச்சுட்டு அந்த பலன் யாருக்கு கிடைக்க போகுது? நமக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா அதிகாரிகள் தான் எப்போ வருவாங்க, முதலாளியாக இன்னும் எப்போ வரும், ஒரு தடவை தான் வருவாங்க. ஆனால் அங்கே முழுக்க 8 மணி நேரம் வேலை பார்க்க போகிறோம் நம்ம தானே அப்படிங்கிற நினைப்பு தொழிலாளிகளுக்கு ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ அதனால் வந்து நல்ல இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்தாங்க. சரி, இதில் வந்து இந்த 5 இயர்ஸ் கான்செப்டில் உச்சக்கட்ட சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா டெமிங் அவார்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஜப்பான் நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. அது என்ன, அகில உலக தரம்ங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்குன்னு ஒரு வல்லுநர் இருக்கார் ஜப்பானில். அந்த 2014 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெமிங் அவார்டு வாங்கின ஒரே நிறுவனம் வந்து சென்னையில் இருக்கிற டிவிஎஸ் நிறுவனம். அந்த வல்லுநர் வந்து நம்ம ஃபேக்ட்ரி வந்து பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு அவருடைய டேட் இருக்கான்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவர் ரொம்ப பிஸியான பர்சன், எல்லாம் அகில உலகத்தில் வந்து பார்த்துட்ருப்பார். அதை பார்த்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ண போது அந்த நாளில் அவருக்கு ஜப்பான்லேருந்து இந்தியா வர்றது தனி விமானம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணோம். தங்குறது அவருடைய ஃபீஸு அதெல்லாம் தனிங்க. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஃபேக்ட்ரியில் போய் வருவார். யாரோடையும் எதுவுமே பேச மாட்டார். ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும், அவருக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும், தோன்றதை மட்டும் கேட்டுப்பார். ரெண்டாவது என்னென்ன செயல்பட வித்தியாசமாக இருக்கோ, தவறாக இருக்கோ, அவருக்கு தோணுதோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி லிஸ்ட் எழுதி ஒரு கவர் வச்சுருப்பார், கொடுத்து போயிடுவார். அது பேர் NCR, நான் கன்ஃபர்மிட்டி ரிப்போர்ட். அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது. அது வந்து இப்போ முதல் நாள் வந்து ஒரு 12 இருந்ததுன்னா அடுத்து ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து 2வது விஷயத்து வந்தாருன்னா அது 12ங்கிறது 8 ஆகிடணும், அடுத்து வந்து 3 ஆகிடணும், அடுத்து வந்து 0 ஆகிடணும். இது வந்து சிஸ்டம். கடைசியாக அவர் அந்த கவரில் எதுவுமே இப்போ NCR இல்லாமல் எம்டியை என்றைக்கு விட்டு போடுறோம், அப்போ வந்து அவங்க வந்து இந்த டெமிங் அவார்டுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த டெமிங் அவார்டு வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஸ்டைலில் பண்ணார். எங்கள் மில்லுக்கும் வந்து பண்ணாருங்க. சரி,
இது பண்ணதில் எனக்கு என்ன ஆதாயம், பர்சனலாக எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா, இந்த 5 இயர்ஸில் நான் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி வேலை பார்த்தேங்க. இது எனக்கு எப்படி உடனே எனக்கு பணப்பலன், வேறு பலன் எதுவும் கிடைக்கல. ஆனால் பிற்காலத்தில் பொது மேலாளர், ஜெனரல் மேனேஜர் ஆக பொறுப்பு இருக்கும்போது, கம்பெனி முன்னேற்றத்துக்கு நான் வேலை பார்த்த வேலைக்கு சேர்ந்த கம்பெனியை வெற்றியடை செய்கிறதுக்கு நிறைய உதவிச்சுங்க. நன்றி, வணக்கம்.